T20 உலகக்கோப்பையை வென்ற இந்திய கிரிக்கெட் அணியினரின் வெற்றி பேரணி மும்பையில் இன்னும் சற்று நேரத்தில் துவங்க இருக்கிறது. அந்த நேரடி காட்சிகளை நாம் திரையில் பார்க்கலாம். பதினேழு ஆண்டுகளுக்கு பிறகு T20 உலகக்கோப்பையை வென்றிருக்கிறது இந்திய கிரிக்கெட் அணி. ஒட்டுமொத்த 140 கோடி மக்களின் இதயங்களையும் இது கொள்ளை கொள்ள செய்திருக்கிறது, மகிழ்ச்சியடைய செய்திருக்கிறது. தற்போது இந்திய கிரிக்கெட் அணியினரின் வெற்றி பேரணியானது மும்பையில் துவங்க இருக்கிறது. சாலையின் இருபுறமும் லட்சக்கணக்கான மக்கள் மற்றும் ரசிகர்கள் அங்கு திரண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இவ்வளோ நேரம் அங்கே மழை பொருட்படுத்தாமல் ஏராளமான ரசிகர்கள் மற்றும் பொதுமக்கள் அங்கு திரண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்தியா இந்தியா என விண்ணதிர உற்சாக கோஷம் எழுப்பி வரக்கூடிய ரசிகர்கள் மத்தியில் இந்த வெற்றி பேரணி இன்னும் சற்று நேரத்தில் துவங்க இருக்கிறது. ரோஹித் சர்மா தலைமையில் அந்த வெற்றி கோப்பையுடன் இந்திய வீரர்கள் அங்கு வர காத்து கொண்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலாஜியிடம் கேட்கலாம். வணக்கம் பாலாஜி. தற்போது இதனைத் தொடர்ந்து வாங்கடை மைதானத்திலேயும் அதுகளுக்கான பாராட்டு விழா நடைபெற இருக்கிறது. அது குறித்ததான முழு விவரங்கள் என்ன? வணக்கம். T20 உலகக்கோப்பையை வென்ற இந்திய கிரிக்கெட் அணி வீரர்களின் வெற்றி பேரணி மும்பையில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ளது. மும்பை மரைன் டிரைவ் பகுதி திரும்பும் திசையெல்லாம் மனித தலைகளாகவே காணப்படுகிறது. அரபிக் கடலோரம் ரசிகர்கள் கூட்டத்தால் திக்குமுக்காடுகிறது. இத்தகைய சூழல் இந்த பேரணியானது இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்திய கிரிக்கெட் வீரர்கள் ரோஹித் சர்மா தலைமையில் மும்பை வந்தடைந்துள்ள மும்பை விமான நிலையத்திலிருந்து அவர்கள் நாரிமன் பாயிண்ட் பகுதிக்கு இன்னும் சற்று நேரத்தில் வர இருக்கின்றனர். மும்பையில் பார்த்தோம்னா தற்போது ஆங்காங்கே அவ்வப்போது மழை பெய்து வருகிறது. எனினும் அந்த மழையெல்லாம் பொருட்படுத்தாமல் பல்லாயிரக்கணக்கான ரசிகர்கள் மரைன் பகுதியில் குழுமியுள்ளனர். நாரிமன் பாயிண்ட் பகுதியில் இருந்து மும்பை வான்கடை மைதானம் வரை சுமார் 2 கிலோமீட்டர் அளவிற்கு இந்த வெற்றி பேரணி திறந்தவெளி வாகனத்தில் நடைபெற உள்ளது. திறந்தவெளி வாகனத்தில் இந்திய வீரர்கள் T20 உலகக்கோப்பை ஏந்தியவாறு பேரணியாக செல்ல உள்ளனர். சாலையில் இருபுறமும் பல்லாயிரக்கணக்கான ரசிகர்கள் சென்றுள்ளனர். அந்த ரசிகர்கள் கூட்டத்தின் நடுவிலே பேருந்து சென்று மும்பை வான்கடை மைதானத்தை அடைய இருக்கிறது. இப்போது சாலையில் குழுமியுள்ள ரசிகர்கள் இந்தியா இந்தியா என உற்சாகமாக விண்ணதிரும் அளவுக்கு கோஷம் எழுப்பி வருகின்றனர். அது மட்டுமின்றி இந்திய அணியின் தேசிய கொடி இந்திய தேசிய கொடியின் கையில் உற்சாகமாக அசைத்தவாறு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகின்றனர். குறிப்பாக மும்பையைச் சேர்ந்த ரோஹித் சர்மாவை மும்பை ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர். மும்பை மண்ணின் மைந்தர் என்றும் மும்பையின் ராஜா ரோஹித் என்றும் அவர்கள் இந்தியில் உற்சாகமாக கோஷம் எழுப்பி வரும் காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த வெற்றி பேரணி நடைபெற உள்ள நிலையில் மும்பை வான்கடை மைதானத்தில் வெற்றி பேரணி நிறைவடைகிறது. மும்பை வான்கடை மைதானத்தில் இந்திய கிரிக்கெட் வீரர்கள் T20 உலகக்கோப்பையுடன் ஊர்வலமாக வர உள்ளனர் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்காக மும்பை வான்கடை மைதானத்தில் சிறப்பான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு உள்ளன. மும்பை வான்கடை மைதானத்திலும் லட்சக்கணக்கான ரசிகர்கள் ஏராளமான ரசிகர்கள் குவிந்துள்ளனர். மும்பை வான்கடை மைதானத்தில் இன்று மட்டும் ரசிகர்களுக்கு இலவச அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதால் அங்கும் அந்த பகுதியிலும் மழை பெய்திருந்தாலும் அங்கும் அதிக அளவு ரசிகர்கள் கூடி இந்திய அணியை வரவேற்பதற்காக மிகவும் எதிர்பார்ப்புடன் காத்துள்ளனர். இன்னும் சற்று நேரத்தில் திட்டமிட்டபடி வெற்றி பேரணி தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. T20 உலகக்கோப்பையை வென்ற இந்திய கிரிக்கெட் அணியினரின் வெற்றி பேரணி இன்னும் சற்று நேரத்தில் மும்பை மரைன் டிரைவ் சாலையின் நாரிமன் பாயிண்ட் பகுதியிலிருந்து வாங்கடை மைதானம் வரை நடைபெற திட்டமிடப்பட்டிருக்கிறது.
கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் கிரிக்கெட் ரசிகர்கள் அங்கு புடைசூழ காத்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம திரையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். அரபிக்கடல் ஓரமாக இந்த நிகழ்வு நடைபெற இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து மும்பை வாங்கெட்டை மைதானத்தில் பாராட்டு விழாவும் நடைபெற இருக்கிறது. இலவச டிக்கெட்டை பெற்று ஏராளமான ரசிகர்கள் மதியம் முதலே அங்கு காத்து குவிந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னும் சற்று நேரத்தில் 140 கோடி மக்களுடைய மகிழ்ச்சி, அந்த 17 ஆண்டுகளுக்கு பிறகு T20 உலக கோப்பையை வென்ற இந்திய கிரிக்கெட் அணியினருக்கு ஒரு பாராட்டு விழா, வெற்றி பேரணி நடைபெற இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.